இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சி தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா கல்லூரியில பட்டமளிப்பு விழாவில் பாடல் தாவேகாவினுடைய பாடலை போட்டு கூலர்ஸ் போட்டு பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 3 தாவேகாவினுடைய அமைச்சர் நின்றுட்டு இருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல சினிமா பாடலுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஒரு மாணவி கூடயோ சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் அரசு பள்ளிக்கூடங்களில் போய் விஜய் மாமா வாழ்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை கொடுத்து அந்த இடத்துல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்க வந்து ஒரு ரீல்ஸை போட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னு. ஆனா ஆட்சியவே இன்ஸ்டாகிராம்ல நடத்த முடியாது அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு புடிச்சிட்டு களத்துக்கு வாங்க. களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் வந்து பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நடுவுல அப்படின்னு. அந்த போட்டி எது வரைக்கும் போயிருக்குன்னா, டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு தூரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட அத்துமீறி போய் கடந்த ஒரு 40-45 நாட்கள்ல மட்டும் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல வயசு வேறுபாடே கிடையாதுங்க. ஒரு குழந்தையும் வந்து கற்பழிச்சிருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூதாட்டிக்கும் அதே ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். மாற்றம் வேண்டும்னா நல்ல மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போயிருக்கணுமோ தவிர இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி கிடையாது. கல்வி நிலையங்கள் கல்வி கற்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி செயலை வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு தாவேகாவினுடைய ஆட்சி தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் ஒரு கூத்து தான் நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா கல்லூரியில பட்டமளிப்பு விழாவில் பாடல் தாவேகாவினுடைய பாடலை போட்டு கூலர்ஸ் போட்டு பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 3 தாவேகாவினுடைய அமைச்சர் நின்றுட்டு இருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல சினிமா பாடலுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஒரு மாணவி கூடயோ சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் அரசு பள்ளிக்கூடங்களில் போய் விஜய் மாமா வாழ்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை கொடுத்து அந்த இடத்துல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், நீங்க வந்து ஒரு ரீல்ஸை போட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னு. ஆனா ஆட்சியவே இன்ஸ்டாகிராம்ல நடத்த முடியாது அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு புடிச்சிட்டு களத்துக்கு வாங்க. களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் வந்து பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நடுவுல அப்படின்னு. அந்த போட்டி எது வரைக்கும் போயிருக்குன்னா, டிஎம்கே ஆட்சியில எவ்வளவு தூரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட அத்துமீறி போய் கடந்த ஒரு 40-45 நாட்கள்ல மட்டும் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல வயசு வேறுபாடே கிடையாதுங்க. ஒரு குழந்தையும் வந்து கற்பழிச்சிருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூதாட்டிக்கும் அதே ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். மாற்றம் வேண்டும்னா நல்ல மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போயிருக்கணுமோ தவிர இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி கிடையாது. கல்வி நிலையங்கள் கல்வி கற்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி செயலை வன்மையா கண்டிக்கிறோம்.